கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பிரேத பரிசோதனை செய்யாமல் குழந்தையின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் குழந்தையின் உடலை நீதிமன்ற உத்தரவுப்படி தோண்டி எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தேவநாதன். தேவநாதன், வணக்கம். இந்த விவகாரத்துல என்ன நடக்குது, முழு பின்னணி என்ன, விவரங்களையும் பதிவு செய்யுங்க. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள சாத்திப்பட்டை சேர்ந்தவர் சுபாஷ் சந்திர போஸ், இவரது மனைவி வினோலியா. இவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆண் குழந்தை இருக்கிற நிலையில இரண்டாவதாக அவர்களுக்கு கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி மீண்டும் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. இந்த நிலையில அந்த குழந்தைக்கு கடந்த மாதம், அதாவது ஜூலை மாதம் 4ஆம் தேதி உடல்நல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அந்த குழந்தையானது உயிரிழந்திருக்கிறது. ஆனால் அந்த குழந்தையுடைய உடலை சாத்திப்பட்ட அருகே உள்ள கடிலம் ஆற்றிலேயே உறவினர்கள் அடக்கம் செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தற்போது கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்து வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில வினோலியா கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் சட்டவிரோத காவலில் உள்ள தனது முதல் குழந்தையை மீட்டு தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க. மேலும் ஆட்கொணர்வு மனுவாக அதனை தாக்கல் செய்யறாங்க. இந்த வழக்கு விசாரணை வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு கடந்த ஜூன் மாதம் பன்ருட்டி மருத்துவமனையில இரண்டாவதாக பெண் குழந்தை பிறந்ததாகவும், உடல்நலக் குறைவு காரணமாக ஜூலை 4ஆம் தேதி மருத்துவமனையில் அந்த குழந்தை இறந்ததாகவும் அது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு அந்த பெண்மணி தனக்கு குழந்தை பிறக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காரு. காவல்துறையினர் உடனடியாக கிராம நிர்வாக அலுவலர்களுடைய சான்றை வாங்கி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நீதிபதி அந்த குழந்தையுடைய உடலை தோண்டி எடுத்து இறப்பிற்கான காரணம் என்ன என்பதை ஆகஸ்ட் 28ஆம் தேதி நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காரு. இதன் அடிப்படையில தான் தற்போது அந்த கிராம நிர்வாக அலுவலர்களுடைய புகாரின் அடிப்படையில இந்த உடலானது காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் முன்னிலையில தோண்டி எடுக்கும் பணியாக நடந்துட்டு இருக்கு.